தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சிந்தனை. இன்று நாம் தாய் திருச்சபையின் திருவழிபாட்டு நாட்காட்டியில் உள்ள பெரும் திருவிழாக்களில் ஒன்றான புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரது உடலே விண்ணேற்றம் குறித்த நம்பிக்கையை தொடக்ககால திருச்சபையில் இந்த மகிமைமிக்க நிகழ்வை கண்டவர்களிலேயே முதலில் வேரூன்றியது. விண்ணேற்றம் குறித்த நேரடி எழுத்துப்பூர்வமான பதிவுகள் நம்மிடத்தில் இல்லை என்றாலும், பல்வேறு மரபுகள் காலத்தின் சோதனையை தாண்டி இன்று நமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. 5ஆம் நூற்றாண்டில் புனித யோவான் டமாசின் அவர்களால் கூறப்பட்ட ஒரு பாரம்பரியத்தின்படி, தோமாவை தவிர மற்ற அனைத்து திருத்தூதர்களும் மரியாள் விண்ணேற்றமடைந்த நேரத்தில் எருசலேமில் அற்புதமாக ஒன்று கூடினர். கெத்செமனே தோட்டத்திற்கு அருகில் இருந்த ஒரு கல்லறையில் அவரது உடலை மரியாதையுடன் வைத்த பிறகு, தாமதமாக வந்து அவரது உடலை வணங்க விரும்பிய தோமாவின் வேண்டுகோளின் பேரில் அவர்கள் பின்னர் அதை திறந்தனர். அவர்கள் ஆச்சரியமூட்டும் விதமாக கல்லறை காலியாக இருந்தது. இதனால் புனித கன்னிமரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று தெய்வீக வெளிப்பாட்டின் மூலம் திருத்தூதர்கள் முடிவு செய்தனர். அந்த காலி கல்லறை இன்றும் கெத்செமனேக்கு அருகிலுள்ள குகையில் போற்றப்பட்டு வருகிறது மற்றும் அதிலே ஒரு பிரபலமான புனித யாத்திரை தலமும் ஆலயமும் இருப்பதை இன்றும் நாம் காணலாம். இந்த ஆரம்பகால மரபு மரியாளின் விண்ணேற்றம் என்பது வெறும் ஒரு பக்தி நம்பிக்கை மட்டுமல்ல, அது கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை என்ற திருச்சபையின் வளர்ந்து வரும் உறுதியான நம்பிக்கைக்கு பல நூற்றாண்டுகளாக அடித்தளமிட்டது. 1950 திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களால் இந்த உண்மை ஒரு கோட்பாடாக அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்ற சத்தியத்தை திட்டவட்டமாக திருச்சபை அறிவித்து மகிழ்ந்தது. புனித கன்னிமரியாள் தனது பூவுலக வாழ்வின் முடிவில் உடலோடும் ஆன்மாவோடும் ஏன் விண்ணுலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஏனெனில் ஒரு தனித்துவமான அருளால் பாரம்பரியமாக புனித அன்னாள் என்று அறியப்படும் தனது தாயின் வயிற்றில் அவர் கருத்தரித்த போது அவருடைய கருத்தரிப்பு மாசற்ற கருத்தரிப்பாக இருந்தது. அதாவது அவர் ஜென்ம பாவமின்றி கரையின்றி கருத்தரித்தார். முன்வருதல் அல்லது முற்படுதல் அருள் என்று அழைக்கப்படும் இந்த அருள் சிலுவையில் நிகழவிருக்கும் தனது மகனின் மரணத்தின் முன்னறிவிக்கப்பட்ட புண்ணியங்களின் மூலம் அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த அருள் காலத்தை கடந்து அவரை முன்கூட்டியே பாவத்திலிருந்து பாதுகாத்து, மேலும் மாக்னிஃபிகாத்தில் அவர் பிரகடனம் செய்தது போல அது அவருடைய மகனையும் அவருடைய மீட்பராக மாற்றியது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது என்ற இந்த வார்த்தைகளிலிருந்து
இந்த மீட்பினுடைய முக்கியத்துவம் வெளிப்படுத்தப்படுகிறது. புனித கன்னிமரியாள் தனது சொந்த தகுதியால் மீட்கப்படவில்லை என்றாலும் தனது மாசற்ற கருத்தரிப்பின் கணத்தில் அருளின் முழுமையை பெற்றிருந்ததால் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் அந்த அருளுடன் முழுமையாக ஒத்துழைத்தார். அவர் ஜென்ம பாவத்திலிருந்து மட்டுமல்ல, எல்லா தனிப்பட்ட பாவங்களிலிருந்தும் விடுபட்டிருந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதாலும் புனித அன்னை முற்றிலும் பாவமற்றவராக இருந்ததாலும் மரணத்தில் அவரது உடலும் ஆன்மாவும் ஒருபோதும் பிரிக்கப்படவில்லை. இது உடல் சிதைவுக்கு வழிவகுக்கிறது. மாறாக தனது பூமிக்குரிய வாழ்வின் போக்கை நிறைவு செய்த புனித கன்னிமரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற திருச்சபையின் படிப்பனையின்படி இன்றைய நாளிலே இந்த திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த உன்னதமான திருவிழாவில் அன்னையின் பரிந்துரையை நாடி உலக மக்கள் அனைவரையும் அன்னையினுடைய பாதத்தில் அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. விண்ணக மகிமையில் ஒளியின் சிங்காசனத்தில் விற்றிருக்கும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். பூலோக வாசிகளின் நம்பிக்கை நட்சத்திரமாய் உம்முடைய தாயும் எங்களுடைய தாயுமான தூய கன்னிமரியாளை எங்களுக்கு பாதுகாப்பாகவும் பரிந்து பேசுபவராகவும் ஏற்படுத்த திருவுளம் கொண்டவரே, உமக்கே கோடி நன்றி அப்பா. பிள்ளைகளின் உணர்வறிந்து பசியாற்றும் தாயைப் போல எங்களின் நிலையறிந்து எங்களுக்கு உதவிடும் தாயே, உம்முடைய வேத்தகு அன்பை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளின் மகிமையால் அலங்கரிக்கப்பட்டு விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்ட தாய் மரியே, உம்முடைய வல்லமைமிக்க பரிந்துரையால் எங்கள் குற்றங்களை மன்னித்து பாவ நாட்டங்களிலிருந்தும் பழக்க வழக்கங்களிலிருந்தும் புனிதத்தை கெடுக்கும் பலவீனங்களிலிருந்தும் எங்களை தற்காத்து கொள்ளும். உமது அருளுதவியால் இறைவனின் இரக்கத்தை எங்கள் வாழ்வில் அனுபவித்து மகிழ்வோடு வாழ அருள் புரியும். கானாவூர் திருமணத்தில் ரசம் குறையாமல் பார்த்து கொண்ட தாயே, எங்கள் குடும்பங்களிலும் மகிழ்ச்சி சமாதானம் குறையாமலும் சண்டை சச்சரவுகள் பிரிவினை இழப்புக்கள் ஏளன பேச்சுகளுக்கு ஆளாகி அவமானத்தை அடைந்து விடாமல் மகிழ்வு குறைந்து போகாமல் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்று நிறைவோடு வாழ எங்களுக்கு இடைவிடாது பரிந்து பேசும். உம்மை போல கடவுளை முழுமையாக நம்பி வாழவும் குடும்ப கடமைகளை நிறைவேற்றவும் பிள்ளைகளை பக்தியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் வளர்த்தெடுக்கவும் சமூக அக்கறை கொண்டவர்களாக வாழவும் பிறர் துன்பம் போக்க விரைந்து செல்லவும் எந்நிலையிலும் இயேசுவோடு உடன் பயணிக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். அன்னை மரியே, எம் அன்பு தாயே, எம் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்துக்காகவும் தடைபட்டிருக்கும் திருமண காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடைபெறவும் வேலை வாய்ப்பு கிடைக்கவும் தாய்மை பேற்ற எம் பிள்ளைகள் அடையவும் பிரிந்திருக்கும் குடும்பங்கள் இணைந்து வாழவும் பிரமாணிக்கமுள்ள திருமண வாழ்வு அமையவும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவிடம் பரிந்து பேசி இன்று விண்ணகத்தினுடைய நிறைவான வாழ்வை எங்களுக்கு இன்று தந்தருளும். அன்னை மரியே, உம்மை அதிகமாக நேசிக்கவும் அதன் மூலமாக இயேசுவை நெருங்கவும் கடவுளின் இரக்கத்திற்கு உரிய மரக்கலங்களாக நாங்கள் விளங்கவும் இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதியும். எப்போதெல்லாம் தாய் தன்னுடைய விழாவை கொண்டாடுகிறார்களோ அப்போதெல்லாம் பிள்ளைகளுக்கு மகிழ்வும் கொண்டாட்டமாக இருப்பதைப் போல இன்றைய நாளிலும் மகிழ்ந்திருக்கிற உமது பிள்ளைகள் அனைவர் மீதும் இரக்கத்தையும் ஆசீரும் பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். உங்கள் அனைவருக்கும் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கு பெருவிழா, அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் திருவிழா. நலமோடு வாழ வாழ்த்தி ஜெபிக்கும் அருள் தந்தை ஜான் கென்னடி, தூய ஆவியார் சபை, திருச்சி.